Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நீங்க பல படங்கள்ல வந்து அப்பா கேரக்டர் பண்ணிருக்கீங்க, நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணீங்க, வில்லனா பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல அப்பா கேரக்டர் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்திருக்கீங்க? ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, அப்பா அவ்வளோதான். அதாவது நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். அவனுக்கும் தகப்பனார் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப டச்சிங்கா நான் ஃபீல் பண்ணேன். டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை ஒரு 5 செகண்டில் காலி பண்ணுறான்ல ஒரு மகன். எத்தனை தகப்பன் நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சில நேரத்தில் நம்ம அப்பா திரைப்படத்தை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்கிட்ட சொன்னார் சேலத்தில். என்கிட்ட வர கேஸெல்லாம் என் மகன் என் பேச்சை கேட்க மாட்டான், எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்க மாட்டாரு, இதாக வருது, நான் உங்கள் டிவிடி ஒன்று கொடுத்துருவேன், எனக்கு ஒரு 100 டிவிடி அனுப்புங்க. நான் அனுப்பிச்சி வச்சேன். பெரிய சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம். நான் அப்பா பண்ணும்போது 3 அப்பாவை கண்டுபிடிச்சோம். அதாவது என்னென்னா, ஒரு அப்பா வந்து பையன் ஆசைப்படுறத நோக்கி பையனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அவனுடைய 25 இயர்ஸ் அவன் யாரை மேரேஜ் பண்ணணுன்ற வரைக்கும் முடிவு பண்ண ஒரு அப்பா. இன்னொரு அப்பா நடுவிலே இருப்பான். அதாவது என்னென்னா, நல்லதை பார்த்தா சிரிச்சுக்கா, தப்பானதை பார்த்தா சைலண்டாக இருந்துக்கா. டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்கிரிப்ட் எழுத உட்காருவோம். அப்போ வந்து லைக் எல்லாத்தையும் வந்து அப்பயே உட்காந்து எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக உட்காந்து எழுதிடுவீங்களா, இல்லை அப்பா கொஞ்சம் அப்படியெல்லாம் உட்காந்து எழுத முடியாது. அது விளையணும். இப்போ நான் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் ஒரு படம் ஷூட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆச்சு. நான் வந்து சாட்டை முடித்து அப்பா பண்ணோம் பார்த்தீங்களா. சாட்டை அப்பாவுக்கு நடுவில் ஒன்று பிடிக்கணும். ஏன்னா இது டீச்சர் பண்ணியாச்சு, ஃபாதர் பண்ணியாச்சு, இது ரெண்டுக்கு நடுவில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிக்கும்போது தான். மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கூட 3 ஹீரோஸ் இருக்காங்க. இந்த படத்துல வந்து 3 ஹீரோஸ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அப்பா ஹீரோ எப்பயுமே வந்து அப்பா கேரக்டர்னா அடிச்சுக்கவே முடியாது, அப்படி ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹலோ சார். வாங்க. சமுத்திரக்கனி சார். ஸோ அவர் அப்பா கேரக்டர் அண்ட் அவர் ஒரு சூப்பரான டைரக்டர், இன்னொரு டைரக்டர் கூட நடிச்சிருக்காரு. ஸோ ஹாய் சார். ஹாய். நம்ம இதெல்லாம் வந்து பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நானே கூட வந்து அந்த கேரக்டர் பண்ணி இப்போ வந்து பயங்கர சூப்பர் ஹிட் டைரக்டர் அண்ட் ஹீரோவா வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ப்ரொடியூசர் சார். ஹாய் சார். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ ஃபைன் சார். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இது அப்பா மகனோட ஒரு லவ் ஸ்டோரி. இது ஃபாதர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோ, அப்புறம் தான் எல்லாம். இந்த படம் நீங்கள் பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு வந்தால் இந்த படம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தில். டெஃபினெட்டிக்காக நல்ல படம் மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ணா அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. நல்ல படம் பண்ணிட்டோம். 21 February ரிலீஸ் ஆகுது. இன்னும் மக்கள் தான் சொல்லணும். எஸ். சமுத்திரக்கனி சார், நீங்கள் பல படங்களில் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணீங்க, வில்லனா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்பா அவ்வளோதான். அப்பானாலே அதில் 1000 இருக்குது. அப்பானாலே அதுக்குள்ளே அன்பு இருக்குது, அறிவு இருக்குது, பையன் மேலே இருக்க ஏக்கம் இருக்குது. ஐயோ இவன் சரியாக வரலன்னா என்ன ஆகும், இவனோட எதிர்காலம் என்ன ஆகும் நாளைக்கு. இவன் ஏன்னா எங்கே போனாலும் அப்பா பேர் தான் முதல்ல வரும். இவன் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நம்ம பேர் தானே வரும். இவன் நல்லதாக வந்துடணும், நல்லா வளர்ந்துடணும், இந்த சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கிடணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அம்மாவது சொல்லி காட்டிடுவா, நான் அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன், 10 மாதம் சுமந்தேன், ஏதாவது சொல்லுவான். ஆனால் அப்போ எதையுமே சொல்ல மாட்டான். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போராடி பிள்ளைங்களை சரியான தளத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் போராடக்கூடியவங்க அப்பன். அப்பன் எந்த வழியுமே வெளியே சொன்னதில்லை. அதனால் அப்பா அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வரும். அந்த கீழே ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். அவனுக்கும் தகப்பனார் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இதனால் ஒரு பெரிய நம்ம அப்பா இருந்திருந்தா, நம்மளெல்லாம் பார்த்துருந்தா, நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா, இல்லை நம்ம ஜெயிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தாருன்னா, இப்படி நிறைய இருக்குல்ல. இதோடைய ஏக்கம் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் உடனே போய் நடிக்கிறது. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஒரு பெரிய
இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ இதுக்குள்ளே இருக்குது. அது ஒரு கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா தெரியும் இந்த படத்தில். அது நிறையா இந்த கதையை சொன்ன உடனே நான் தான் சொன்னேன், இது ரொம்ப நிறையா நடந்துகிட்டு இருக்க விஷயந்தான் நீ சொல்ல வருது. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னோன்னா பயந்துருவாங்க. அதனால் சொல்கிறதில்ல, நீங்கள் படம் பார்க்கும்போது அதை உணர்வீங்க. ஸோ தன்ராஜ் சார் எழுதியிருக்க அந்த கதைகள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டமே வந்து ஒரு லிங்க் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்குல்ல, இந்த பாயிண்டில் வந்து ரொம்ப டச்சிங்காக நான் ஃபீல் பண்ணேன், டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை ஒரு 5 செகண்டில் காலி பண்ணுறாங்களா ஒரு மகன். எத்தனை தப்பு நான் பார்த்துருக்கேன். அதாவது தன் புள்ள எந்திரிச்சு வந்து நிற்கலைன்னா கூட பரவாயில்ல, தன் பேரை கெடுக்காமல் இருக்கணும்னு பல தகப்பைங்க போராடி இருக்காங்க. இன்னும் ஒரு சில நேரத்தில் நம்ம அப்பா திரைப்படத்தை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்கிட்ட சொன்னார் சேலத்தில், என்கிட்ட வர கேஸெல்லாம் என் மகன் என் பேச்சை கேட்க மாட்டான், எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு, இதாக வருது, நான் உங்கள் டிவிடி ஒன்று கொடுத்துருவேன், எனக்கு ஒரு 100 டிவிடி அனுப்புங்க, நான் அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா எங்கள் அப்பா என்ன புரிஞ்சிக்கல, எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என் மகன் என்ன புரிஞ்சிக்கல. அது வேறு ஒன்று இருக்குது, வேறு ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை தேடுவது தான் ஒவ்வொரு அப்பா மகனுக்கும் அது சேலஞ்ச். அது எல்லாருக்கும் ஒரே லைன், அந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்காது. எனக்கு வேறு பாயிண்ட்டாக இருக்கும், இவருக்கு வேறு பாயிண்ட்டாக இருக்கும், இவருக்கு வேறு பாயிண்ட், அது அவங்கவுங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடலில் தான் இப்போ இது 21வது அப்பாவை பண்ணுறேன். இன்னும் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து ஃபிலிம் தானே எடுக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நினைப்பாங்க. அது கிடையாது. இது ஒரு பெரிய தேடல், இது பெரிய ஆய்வு, பெரிய சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம். நான் அப்பா பண்ணும்போது 3 அப்பாவை கண்டுபிடிச்சோம். அதாவது என்னென்னா, ஒரு அப்பா வந்து பையன் ஆசைப்படுறத நோக்கி பையனை நகர்த்துற அப்பா, இன்னொரு அப்பா வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அவனுடைய 25 இயர்ஸ் அவன் யாரை மேரேஜ் பண்ணணுன்ற வரைக்கும் முடிவு பண்ண ஒரு அப்பா, இன்னொரு அப்பா நடுவிலே இருப்பான். அதாவது என்னென்னா, நல்லதை பார்த்தா சிரிச்சுக்கா, தப்பானதை பார்த்தா சைலண்டாக இருந்துக்கா, நம்ம கேட்குறா அம்பு அப்படின்னு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம போய் நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட, சார் நான் உங்ககிட்ட தான் சார் படித்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கணும், எடுத்திருந்தால் அவருக்கு தெரியும். இல்லை லாஸ்ட் பெஞ்சிலேருந்து டார்ச்சர் பண்ணியிருக்கணும், 0 எடுத்துருக்கணும், இருந்தால் தெரியும். நடுவில் இருக்கான் பாருங்க, அந்த 50 60 இவனெல்லாம் தெரியவே தெரியாது. இவன் வந்தானா சொல்லணும், சார் அவன் தன்ராஜ் கிளாஸ்மேட் சார், ஓ தன்ராஜ் படித்த அந்த பேட்சா நீ, ஏன்னா அந்த தன்ராஜ் ஒன்று ஃபஸ்ட் மார்க்காக இருக்கணும், அது 0வாக இருக்கணும். இது 3 தான் கேட்டகரிஸ். இப்படி ஒன்று ஒரு ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு படம் பண்ணுவோம். இப்போ இது வந்து பெரிய ஆய்வு. அதாவது ஒரு அரசு பணியில் இருக்கிறவன், அவனுக்கு அந்த அரசு கொடுத்துருக்கக்கூடிய சௌரியங்கள் இருக்குல்ல, ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவன் அனுபவிக்கும் போது எப்படிலாம் அனுபவிக்கிறான், இந்த விஷயத்தை அப்படியே அவன் மகன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன நடக்கும். நிறைய குடும்பங்கள் இருக்குது. என்னென்னா நிறைய இடம் இருக்கும், அவங்க கொஞ்சம் முன்னாடி போய் கூட ஷெட்டு போட்டுக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல, எல்லாமே கவர்மெண்ட் கட்டினது ஒரு பிளேஸாக இருந்தால் கூட இவங்க தள்ளி கூட போட்டுக்குவாங்க, நல்ல சௌரியமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா நீ அங்கேருந்து கிளம்பணுமே, அந்த ஒரு பெரிய விஷயம் பேசியிருக்கான் அந்த படத்துக்குள்ளே. அதை வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயே நிறைய கேசஸ் இருந்துச்சு அது சம்மந்தமாக, அது நம்ம தமிழ்நாட்டிலே. அதெல்லாம் தான் பார்க்கும்போது இது வேறு என்னமோ ஒன்று சொல்கிறானே, சரி இதை சொல்லிடுவோம், நம்மளும் அதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு வந்தது தான். பல அப்பாக்கள் வந்து பிள்ளைங்கள்கிட்ட வந்து இதை நீ டாக்டர் ஆகணும், சேம் அந்த ட்ரெய்லரில் வந்து நீ டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள்? இந்த அப்பன் திணிக்கலாம் இல்லை, அவனுடைய பாவம் ஆசை, அவன் 3வது படிக்கும்போது டாக்டர் ஆகணும்னா இது அடுத்த சீன்லேயே தம்ம போட்டு நின்றுச்சுன்னா என்ன செய்வான். எல்லா அப்பனும் ஆசைப்படுவான். என்ன ஆகணும்னா, அந்த டாக்டர் இன்ஜினியர்ன்றது காமன் கனவு. அது காமனாக ஒரு மிடில் கிளாஸில் போய் கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர், வேறு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அதனால் அந்த சந்தோஷத்தில் சொன்ன அந்த அப்பையும் சொல்லிட்டு ஒரு சிரிச்சிருப்பான். ஒய்ஃப் அந்த சீனில் கேட்பான், என் மகன் டாக்டர் அப்படின்னா இன்னொரு வரல தோணும், அதுவும் டாக்டர் தான் அப்படின்ட்டு போவான். அப்படின்றப்போ அவனுடைய ஆசை அது ஏதோ ஒரு வகையில் நிறைவேறுமா அப்படின்றது, நிறைவேறலை அப்படின்றப்போ அவனுக்குள்ள முதல் அடி அங்கே தான். அதுக்கப்புறம் பையன் வேறு ரூட்டில் போனான், அவனுடைய சேர்க்கை சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை அப்படின்றப்போ அப்பனுடைய பதட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இதில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தான். அப்பா அடிக்கிறதோ திட்டுறதோ எல்லாமே அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான். ஐயோ இவன் ஏதாவது ஆயிரமோ வேற எங்கேயா ராங்கம்மா. ஏன்னா இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது சோசியல் மீடியாவில், அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதே மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்தை நினச்சா தான் நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சா அவங்க தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க. இதெல்லாம் தான் பெரிய மேஜிக்காக இருக்குது.
இப்போ பல படங்கள் வந்து மேசிவ் ஹிட்டா லைக் பெரிய ஹீரோஸ் போட்டாதான் வந்து பல படங்கள் ஓடும், அப்பதான் வந்து நிறைய வந்து அந்த பட்ஜெட்டை வந்து இது பண்ணும் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைரக்டர்லாம் வந்து அப்படிதான் எடுக்கிறாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் மூவி வந்து ரொம்ப எவர்கிரீன் ஹிட்டா ரொம்ப வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா வந்து வருது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படியே ட்ரெண்ட் அப்படியே மாறிட்டு இருக்கு. சினிமா ரெண்டுக்கு நடுவில் கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2-3 இயர்ஸ் மொத்தமாக கண்டென்ட் இருந்தால் தான் ஃபிலிமு அப்படின்ற இடத்துக்கு மாறிடும். படங்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஃபீல் குட் மூவி. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். இதில் நிறைய சிராய்ப்புகள் வரும், பல ரத்தங்கள், காயங்கள், பணம் போனது, காசு போனது, இதெல்லாம் தாண்டி தான் ஒரு சில படைப்பை எடுத்துகிட்டு வரோம். இப்போ மாணிக்கம் நேற்று 50வது நாள் கொண்டாடினோம். ப்ரொடியூசர் பயங்கரமாக சம்பாதிச்சாரா? இல்லவே இல்லை. ஆனால் நல்ல படம் எடுத்தோம், இதை வந்து ஜனங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்றது இருக்குல்ல, அதெல்லாம் தான். அது என்னென்னா இன்றைக்கி வேணால் அது அப்படி தெரியலாம், நமக்கு இழப்பாக தெரியலாம், ஆனால் காலத்துக்கும் அது பேசும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மாணிக்கத்தை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் போட்டு காட்டுவாங்க. இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை இப்படி ஒரு படம் அன்னைக்கே பண்ணியிருக்கேன் பாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் சன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு புரிய வைக்கப்படும். இல்லைன்னா இந்த சூழலில் இருக்க ஒரு பையன் மாறுவான். எத்தனை அப்பைங்க இந்த மாதிரி இருக்கிற அப்பைங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பசங்க இருக்காங்க. ஒரு செகண்டு தான் மாறுறதுக்கு, அந்த ஒரு செகண்ட் மாறணும்னு நினைக்கிறவனை மாற்றிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டு. கரெக்ட். ஆமாம், அதுதான் நடக்குமே தவிர இது என்ன செய்ய போகுதுன்னெலாம் தெரியல. நல்ல படம் எடுத்தாச்சு, வச்சாச்சு, மக்கள் தான் கடவுள், மக்கள் தான் வந்து நமக்கு வேறு யாரும் இந்த நடுவில் இருக்கவங்க தான் போட்டு இது அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. மக்கள் தான் கடவுள், மக்கள் முன்னாடி வச்சாச்சு. இது மாணிக்கத்தில் அதான் மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அந்த நடுவில் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வர்றவங்க. அவர்களால் வேணால் அது தோற்றுருக்கலாமே தவிர மனசால் அது ஜெயிச்சிருச்சு. இது கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை, அந்த லாக்கு கரெக்டாக அமையணுன்ற ஒரு போராட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் எத்தனை முறை எது நடந்தாலும் நல்ல படங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல படங்கள் தான் வரும். அது எங்களுடைய அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அப்போ உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் கேட்கும் போது இல்லை டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? See, this feel like when Dhanraj narrated the story, he told that Samudragani Anna was doing. So then Samudragani Anna will not accept normal stories. First of all, you see from last 10-15, there should be something which we need to say to society, like some, because I stay in Dubai. When the first time he called me in Zoom call, so after that I understand, like we need to tell these type of stories to the society. As Anna told, like we can this after 10 years, after 20 years, even after I'm not there, this story will be there. So this is what made me to make this story. This is how, and after seeing the output, I was so happy. Whatever he said, he did more than that. The output was fantastic. So, and everyone who saw this movie, definitely they will think about their father. And if they have any misunderstanding between the father, this will go with this movie. After seeing it, he will say, Appa, sorry Appa, I did this mistake. Like this. So I feel so happy for making this movie. Super, sir. அண்ட் இப்போ நார்மலாக ஒரு டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்கிரிப்ட் எழுத உட்காருவோம். அப்போ வந்து லைக் எல்லாத்தையும் வந்து அப்பயே உட்காந்து எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக உட்காந்து எழுதிடுவீங்களா, இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து எழுத முடியாது. அது லைக் ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் விளையணும். இப்போ நான் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் ஒரு படம் ஷூட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆச்சு. நான் வந்து சாட்டை முடித்து அப்பா பண்ணோம் பார்த்தீங்களா, சாட்டை அப்பாவுக்கு நடுவில் ஒன்று பிடிக்கணும். ஏன்னா இது டீச்சர் பண்ணியாச்சு, ஃபாதர் பண்ணியாச்சு, இது ரெண்டுக்கு நடுவில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிக்கும்போது தான் மாணவர்களோடு குழந்தைகளோடு அதிகமாக கிட்ட இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவர் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவர்ன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன கதை பண்ண முடியும்? ரொம்ப சாதாரணமாக தெரியும். இப்போ நான் அடுத்த டைட்டில் போடும்போதே இது என்ன இருக்குது, இதில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இருக்குது, அந்த ஓட்டுநருக்கு இருக்குது. குழந்தைங்க வீட்டில் பேச முடியாததை ஸ்கூலில் பேச முடியாத கூட அங்கே பேசும். குழந்தைங்களாக இருக்கிறதே அந்த ட்ராவலில் தான். ஆனால் அங்கேயும் சைலன்ஸுன்ற போர்டை மாட்டி வீட்லேயும் இப்படியே தான் இருப்பாங்க, பஸ்லேயும் இப்படியே தான் இருப்பாங்க, ஸ்கூல்லையும் இப்படியே தான் இருப்பாங்க. பாவம் இல்லை, இது எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பேசுகிற ஒரு படம் தான் அடுத்து பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து சேர்றதுக்கு 6 வருஷம் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்களே, அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம்,
இல்லை நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவராக பஸ்ஸில் போயிருக்கலாம், ஏதோ ஒரு வாகனத்தில் நம்ம பள்ளிக்கு போயிருப்போம்ல, அவங்க நினைவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணும். ஏன்னா அவங்களாம் நம்ம மறந்துட்ட மனுஷங்க. இப்போ என்னையெல்லாம் சின்ன ராமர் பெரிய ராமன் 2 ராமர் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. சரி, என்னெல்லாம் காலை கட்டிடுவாங்களாம், அவ்வளோ சேட்டை பண்ணுவோம். கால் கையெல்லாம் கட்டி அப்படியே சைக்கிள் ஒருத்தர் சைக்கிள் மிதிக்க இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு. அந்த சின்னராமர் வந்து இப்போ இருக்காரு, நல்லா இருக்காரு. சின்னராமர் என் மேலே இருந்த பெரும் அன்பில் அவர் பையனுக்கு என் பேரை வச்சுருக்காரு, சமுத்திரக்கனி. அவருக்கு இப்போ குழந்தை பிறந்து அவங்க அழகாக இருக்காங்க. அப்படின்றப்போ அது எவ்வளோ அன்பு பாருங்கள். என்னென்னா நான் என்னுடைய கோபத்தையும் அங்கே தான் காட்டியிருப்பேன், என்னுடைய சந்தோஷத்தையும் அங்கே தான் காட்டியிருப்பேன். இதெல்லாம் தான் அது எவ்வளோ பெரிய இடம், அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும். அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் திடீர்னு பஸ் ஓட்டையாக இருக்குன்றாங்க, ஓட்டைக்குள்ளே விழுந்து குழந்தை இறந்துருச்சு, பஸ் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் போகும்போது குழந்தை இறந்துருச்சு. எத்தனை பார்க்குறோம், எத்தனை மரணங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நம்ம நிதானமாக நின்று இன்றைக்கி உட்காந்து எழுதி நாளைக்கே எடுத்துட முடியாது. அது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணணும். அது எங்கெங்கே இருந்துச்சு, எங்கே வந்துச்சு, எங்கே போச்சு, அது பெரிய பெரிய வேலை அது. ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் இப்படி தான் ஆய்வு பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்குற பார்வையாளர்களுக்கு வேணால் சினிமா தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் நம்ம செய்கிறது 100% உண்மையாக ரொம்ப நேர்மையாக பண்ணுறது தான். அப்படி தான் எதுவும் நடந்துச்சு. இது கிட்டத்தட்ட கதை தயாரான பிறகு எழுதுறதுக்கு மட்டுமே 8 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுனாங்க, நான் 2 விஷயத்தை சொன்னேன். அப்புறம் போய் 2 மாதம் உட்காந்து வேலை பார்த்தாங்க. அதற்கு பிறகு தான் அது வந்து வரும். சும்மாலாம் வந்துடாது. சும்மா வர்றது அப்படியே அது பாட்டு காலை போயிடும். ஒரு சிலது காலப்போக்கில் நிற்கணும்னா அது நிற்கும். ஒரு சில படங்கள் திடீர்னு வரும், பயங்கரமாக சம்பாதிக்கும், போவோம், அது பண்ணும், பணத்தை அள்ளிட்டோம்பாங்க, இதுமாங்க அதுமாங்க, அது அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதை பற்றி இதெல்லாம் லைப்ரரியில் இருக்கும். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் எடுத்து பார்த்தா இந்த ஜானரில் வந்துருக்குது அப்படின்னு படிக்கிறவங்க கூட எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போ வினோத சித்தமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த படம் எடுக்க தான் நினச்சேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய மன நிறைவை தந்த ஒரு படம். நிறைய பேர் இப்போவும் ஃபோன் வரும், ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது நான் அந்த படம் பார்த்தேன், நான் தெளிவாயிட்டேன். நேற்று ஒருத்தன் சொன்னான், நம்ம 50th டே ஃபங்க்ஷனில் சுப்பிரமணியபுரத்தில் என் கூட நடித்தான் தம்பி. அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு இப்போ மாணிக்கத்தில் நடித்தான். அவன் நேற்று மைக்கை பிடிச்சி பஸ்ட் அவுட் ஆகி எமோஷனலாக சொன்னான், இல்லை எனக்கு அண்ணன் மேலே பயங்கர கோவம், நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு எனக்கு பயங்கர கோவம். வினோத சித்தம் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், அண்ணன் காலத்தொட்டு எங்கேயா பார்த்தா அண்ணனை காலத்தொட்டு கும்பிட்டு ஓடிடுவேன் நான். என்னென்னா அது நமக்கானது நம்மை தேடி வரும், தேடி வரும்போது நம்ம தயாராக இருக்கணும். ஆனால் அவ்வளவு தூரம் நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று இருக்கும் பக்கத்தில், அதில் நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வரலன்னு சொல்லி உட்காந்தே இருந்தோம்னா உட்காந்தே இருக்க வேண்டியதான். நீங்கள் தயாராக இருங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க, அது நம்ம கிடைக்கலையா, அது ரிலேட்டடாக பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதை பிடிச்சி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லைம்மா, நடிக்க ஆசைப்பட்டு வந்தேன், கிடைக்கல, ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, இது பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஃபோட்டோவெல்லாம் கிழித்து மாடியிலேருந்து இனிமேல் நமக்கு நடிக்கணுன்ற ஆசையாக வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டாச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு முன்னாடி என்னென்னா அப்போ நடிக்க தான் போய் கொடுக்குறேன் ஒரு ஃபோட்டோவை, பின்னாடி பார்த்தா என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி காப்பிரைட் பண்ண வரீங்களான்னு கேட்டாங்க டைரக்டர் சுந்தர் கே விஜயன் சார். காப்பிரைட் பண்ண வரீங்களான்னு கேட்ட உடனே இனிமேல் நமக்கு நடிக்கின்ற ஆசையாக வரக்கூடாது அப்படின்னு தூக்கி போட்டு நான் அப்படியே போயிட்டேன் காப்பிரைட் பண்ணுறதுக்கு. ஆனால் காப்பிரைட் பண்ண போன உடனே 10வது நாள் நான் வந்து ஒரு ஆக்டருக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார், நீ சொல்லிக் கொடுறா, நீ நல்லா நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். 1 மாதத்தில் பேடை என் கைக்கு வருது, 2 மாதத்தில் நான் கோட் ஆக்டர் ஆகிட்டேன். ஆனால் 16 வருஷம் கழிச்சு சசிகுமார் வர்றார், நீங்கள் ஆக்ட் பண்ண தானே வந்தீங்க, என் படத்தில் வந்து நடிங்க அப்படின்னு. இப்போ இந்த 16 வருஷம் கழிச்சு அவன் வருவான்னு சொல்லி நான் உட்காந்தே இருந்தேன்னா 16 வருஷம் என்ன பண்ணுறது? நான் பக்கத்தில் ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருந்தது, அதை பிடிச்சி போயிட்டே இருந்தேன். ஆனால் தயார் நிலையில் இருந்தேன். 16 வருஷம் கழிச்சு அவன் வரும்போது நான் தயாராக இருந்ததுனால அப்படியே எடுத்துக்கிச்சு. நான் ஆசைப்பட்ட விஷயம், நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் நான் ஆசைப்பட்ட விஷயம் என்னை ஆசைப்படும், அது என்னை நோக்கி நெருங்கி வரும். நெருங்கி வர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அது வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கணும், நம்மளை நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும். இல்லை பக்கத்தில் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருந்தால் அதோடு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக எனக்கு வந்து மேலேருந்து வரும், நான் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாலும் நடக்காது. நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும். தன்ராஜ் சார், இப்போ டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து நம்ம ஏன் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்பைரிங்காக ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு படம் பார்க்குறதோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டேரக்டரை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி வரதோ, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா சார்? இந்த ஸ்டோரி படிச்சது நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. அவ்வளோதான். இது டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை, அந்த கடவுள் சொல்லுவாங்க, ஒரு அன்னையே சொன்னாங்க,
பாலச்சந்திர சார் இங்கேயே சொன்னாங்க. அது கூட பாலச்சந்திர சார் ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு, அது உனக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு டைரக்டர் நிறைய ஸ்கிரிப்ட் டைரக்டர் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும், இது நீ தான் டைரக்ட் பண்ணும், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் உனக்கு வந்துச்சுதான் அன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் டைரக்டர் ஆகுது இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் எது அது ஒரு பெரிய இன்டர்வியூவில் சொல்லணும். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ணா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஹார்ட்லோக்கு நாங்கள் எல்லாம் இந்த படமெல்லாம் வரலன்னா அண்ணன் வீட்டுக்கு எதுக்கு வா சொல்லுவாங்க. ஓகே, எத்தனை படம் பண்ணாங்க கூட இந்த வீட்டில் இங்கே இன்டர்வியூ வச்சுக்கலாம்னு இந்த டைம் எதுக்கு கொடுத்தாங்க. இந்த படம் எல்லாருக்கும் சொல்லணும்டா, எல்லாருக்கும் சொல்லணும்டான்னு ஃபஸ்ட்டு இருந்து அண்ணதான். நாங்கள் எப்போ நானும் ப்ரொடியூசர் கொஞ்சம் டல்லாகிட்டேன்னா கூட எதுக்குடா நல்ல படம் பண்ணுறோம், நம்ம நல்ல படம் வந்துச்சு, எதுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் டிசப்பாயிண்ட்டே வேண்டாம்னு சொல்லணும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இருக்குது. இது ஐ எம் வெரி ப்ரௌட்லி சேயிங். இந்த படத்துக்கு நான் இன்னொரு படம் எதாவது டைரக்ஷன் பண்ணால் கூட நான் இவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்க மாட்டேன். இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணேன், அண்ணனுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டேன். அண்ணன் ஒரு பெரிய டைரக்டர், அண்ணனுக்கே ஒரு ஆக்ஷன் சொன்னேன். அண்ணன் ஒரு நான் அண்ணனுக்கு இந்த படத்தில் நான் குழந்தேன். பட் நான் ஷார்ட் எடுக்கும்போது அண்ணன் குழந்தேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாம் பாருங்கள், 21st வருது. நம்ம ஸ்டோரி, நம்ம அப்பா அம்மாவோட ஸ்டோரி, அப்பா மகனோட ஸ்டோரி, வெரி க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு உக்காருங்க. நீங்கள் தியேட்டருக்கு வந்தால் இந்த படம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களை எங்கேயோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ நீங்கள் படம் பார்த்தப்போ பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இப்போது அதில் ஏதோ ஒரு உக்லைன் இருக்குது, அது சொன்ன ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்லலை. வி ஆர் வெயிட்டிங் ஈகர்லி Feb 21st. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நாங்களே முடிச்சு வச்சிட்டோம். இல்லை, 2 questions மட்டும் முடிச்சிருக்கோம். வைங்க சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாமே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு சில பேர்லாம் வந்து படம் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியாமல் வந்து இந்த படம் வந்து இப்படி தான் இருக்குது. அது இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போ நெகட்டிவ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே பெரிய பாவம் நம்ம போயிட்டுருக்குது. இப்போது ரிவ்யூ பார்க்கும்போதே ஒருத்தன் ஏதாவது திட்டிருக்காங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடுறாங்க. தலையில் இப்படி கை வச்சு போடணும் உடனே அதை தான் பார்க்குறாங்க. அது இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்களும் டைட்டில்ஸ் போடுவாங்க பாருங்கள். ரொம்ப அந்த ரிவ்யூவால் அழிந்த படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான தண்டனை. இதெல்லாம் வந்து என்னென்னா, சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் ஓடுறான். ஒவ்வொரு கிரியேட்டரும் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிட மாட்டோமா, ஏன்னா ஒரு படம் ஒரு இடத்துல கூட நல்லா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு ஒரு சில நேரத்தில் தோணும். அதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கங்க. சரியில்லாத இடத்துல சரியில்லைன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனால் கூட இங்கே மைக் வச்சுட்டு இருக்கவன் என்ன சரியில்லை, ஏன் சரியில்லை, வாயிலேருந்து ஏதாவது ஒன்று இழுக்கணும். இழுத்தா தான் என்ன கடைசி அது எங்கே ஆகுதுன்னா ரெவென்யூவில் தான் வந்து நிற்கிது. அவன் தப்பாக போட்டால் அவனுக்கு வியூவர்ஸ் வரும், வியூவர்ஸ் வந்தால் காசு வரும். அதை நோக்கிய ஒரு இதாக போயிடுச்சு தவிர ஒரு நேர்மையே இல்லை. ரிவ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் யாரும் காசெல்லாம் கொடுத்ததில்லை. என்னென்னமோ நடக்குது. நல்லது பண்ணனாலும் காசு வருது, கெட்டது பண்ணனாலும் காசு வருது. திடீர்னு தேட்டருக்குள்ளேருந்து வெளியே வரவனும் காசு வாங்கிட்டு தான் வரான்றாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் கமர்ஷியல் வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு படம் ஓட வேண்டியதாக இருக்குது. அது வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், நல்ல படத்துக்கும் ரசிகனுக்கும் இடையில் யாருமே தடை போட முடியாது, யாருமே பாலம் கட்டிட முடியாது. அது ஒட்டச்சிக்கிட்டு தான் போகும். அது நிறைய இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு, அது நிரூபிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் கம்பேரிஷனும் சொல்றாங்க சார். இப்போ நார்மலா இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க வந்து டானும் டிராகனும் சொல்லிட்டு 2 அது என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்க பெரிய அறிவாளி ஒருத்தருக்காங்க. இப்போ நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேர் டைரக்டர். ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தே அதான் அவங்களுக்குள்ள பெரிய கிரியேட்டர் இருக்காங்க. நீங்கள் ஒரு சினிமாக்கெல்லாம் போய் பார்த்தேன், பக்கத்தில் பொண்டாட்டி பிள்ளைய உட்கார வச்சு நடுவில் உட்காரு, அவங்களையும் படம் பார்க்க விட மாட்டான் இவன். நான் சொன்னேன்ல பாரு, இப்போ வருது. இவன் தொல்லை இருக்கு பாருங்க. இவனுக்குள்ள இருக்க அந்த கிரியேட்டர் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் கையில் வந்துருச்சு ஃபோனு. இந்த தொல்லைகளுக்கு நடுவில் தான் ஓடி ஆகணும். அதை அப்படியே தான் ஏற்றுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த ரிவ்யூவர்ஸையும் நான் அப்படி தான் ஏற்றுக்கணும், இவங்களையும் அப்படி தான் ஏற்றுக்கணும், கம்பேரிசன் பண்ணுறவங்களே அப்படி தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வந்துருச்சு இல்லை. இப்போ முன்னாடியாவது வந்து எழுதுவாங்க, எழுதுனதை படிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும், 5 நாள் கழிச்சு தான் பேப்பரில் வரும், புக்கில் வரும், படிப்போம். அப்புறம் ஃபோனில் வந்துச்சு, அப்புறம் அதில் ஒருத்தர். இப்போ எல்லோரும் ரிவ்யூவர்ஸ் தானே. முதல்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு பேச ஆரம்பித்தாங்களோ அங்கேயே படம். இப்போ என்ன ஆச்சுன்னா ரீல் 1 ரீல் 2 அப்படி வந்துச்சு. இப்போ சீனே வந்துருச்சு. இன்ட்ரொடக்ஷன் பாகல, இது இன்ட்ரொடக்ஷன் நல்லா இல்லை எப்படின்றது அப்படி சொல்லும் போது மொத்தமாக வேறையாயிடுச்சு. அதாவது என்னென்னா
அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இது வந்து இதுதான் இருக்குது, இது இல்லை. அது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அனலைசிங் நடக்குது. இதெல்லாம் வேறு வழியே இல்லை, இதெல்லாம் தாண்டி தான் வரணும், இதெல்லாம் தாண்டி தான் ஜெயித்த படங்கள்லாம் ஜெயிச்சது. கஷ்டமாக இருக்குது ஒரு சில நேரத்தில். என்னென்னா சினிமா தான் தாய், சினிமாவை வச்சு தான் எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லோரும் மீன்ஸ் எல்லோரும், நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, வெப்சைட் வச்சுருக்கவங்க, ஓடிடியில் வந்து மீம்ஸ் போடுறவங்க, எல்லாருமே நான் சொல்கிறேன் சினிமா வச்சு தான் வாங்க. அந்த தாயை கொன்னுட்டு நீங்கள் தாய் மாரில் எப்படி பால் குடிக்க முடியும்? இதை தான் நடந்துகிட்ருக்கீங்க ரிவ்யூன்ற பேரில், எந்த பேரில் மீம்ஸ். அதாவது ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் அதெல்லாம் அந்த படத்தை இப்போ டான்னு சொல்லலைன்னா என்னவா? அதில் என்ன ஒரு சந்தோஷம்? அது என்னத்தையா உன்னை போட்டு குழப்பி விட்டுறது, குழப்பி விட்டு கடைசி பார்த்து நான் சொன்னேன்ல அந்த கதை தான் அந்த முன்னாடி. இப்போ என்ன அப்படி தான், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அதெல்லாம் தாண்டி உடைக்கும், எல்லா படமும் உடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இவர்கள் இன்னொரு விஷயம், எண்ணிக்கையில் குறைவானவர்கள். படக்குன்னு நம்ம ஃபோனில் எடுத்தோடனே தெரியுறாங்கன்னொடனே பயந்துடக்கூடாது. இவங்களாம் ரொம்ப குறைவு. பெரிய அது அந்த சக்தி இருக்குல்ல, மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு அது பிரபஞ்ச சக்தி வந்து ஒரு பெரிய பூகம்பம். அதெல்லாம் இவங்க வாய்க்கெல்லாம் அடங்கவே அடங்காது. அது ஒன்று நடத்தும், அவ்வளோதான். அதுக்கு வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். ஒரு சில படம் நல்ல படம், ஐயோ காணாமல் போச்சேமோ அப்படின்னு நிறைய படம் என் படம்லாம் போயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த சக்தி நம்மளை நெருங்கி வரட்டும், அதுக்காக நம்ம காத்துட்ருப்போம். இன்னும் நம்ம உண்மையாக இருப்போம், இன்னும் நேர்மையாக இருப்போம். இவங்க நம்மளை பற்றி இன்னும் ஒரு சிலர்லாம் எங்கள் படத்தெல்லாம் ரிவ்யூவே பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதாவது அது என்னன்னு தெரியல, அது பேசவும் மாட்டாங்க, பேசினாலும் இதாக பேசுவாங்க. இதுக்குள்ளே அதனால தான் எதுக்குள்ளேயும் போகிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. இப்போல்லாம் பார்க்குறதே நிறுத்தியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதையும் நிறுத்திடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நடக்கும். நம்ம யாருக்கு எடுத்தோம்? ஜனங்களுக்கு எடுத்தோம். ஜனங்க பார்க்கட்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்பாங்கல்ல, இவங்க திட்டினா கூட ஓடிடியில் வந்தால் கூட பார்ப்பாங்கல்ல, அப்படி ஒரு எண்ணம் தான் வந்துருச்சே தவிர அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதை தாண்டி தான் வரணும், அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அது வந்து அவங்கள வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை வச்சு ரெவென்யூ வருது. எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன ரூட்டில் போய் எப்படியெல்லாம் பெல்ட் அடிக்க முடியுமோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கேம் தான். ஒருத்தர் இப்படி பெல்ட் அடித்தா ஒருத்தர் இப்படி பெல்ட் அடிப்பார். ஒருத்தர் இந்த டைட்டில் போட்டால் நீ அப்படி டைட்டில் போட்டியா, அதை விட கேவலமாக ஒரு டைட்டில் போடுற பாரு அப்படின்னு சொல்லி போடுவார். போட்டு அவங்கவுங்க காசு சம்பாதிக்கிறதுக்கான ஓட்டம் அது ஓடிட்டு போகும்போது. But for this, even reviewers also will think about their father. That's the advantage. Like they also have father emotion. Anyone who watched the film, even he is a reviewer, media, press, so everyone have their father and everyone knows it. So definitely we believe on that emotion. So everyone will be written well on that reviews and all this stuff. ஸோ 21st வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு அப்பா மூவி வருது. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ.